என்ன கொஞ்சம் மேக்கப் ஹே விஜய், வாட் ஆர் யூ டூயிங்? ரோசி, நீ என்ன பண்ற? போ. உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்தா ப்ராஜெக்ட குழப்பிருக்க, அதை கரெக்டா செய்ய வேண்டாமா? 2 minutes. நான்சென்ஸ். ஒரு வேலையும் கரெக்டா பண்றது இல்ல. இந்த முடிச்சிட்டேன் சார். டேய் விஜய். ஏய் மேன், டைம் என்ன ஆகுது? ஏன் இவ்வளவு லேட்டு? இன்னைக்கு ஆடிட்டிங் தெரியாதா? வாட் irresponsible. டேய் வா கிளம்பு போலாம். ஏய் யூ, நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கல, பதில் சொல்லாம அவனை கூப்பிடுறேன். செம்ம கோவத்துல இருக்கேன். அப்புறம் ஏதாவது அசிங்கமா பேசிட போறேன். சார் ஒரு சார் ப்ளீஸ். ஏய் யூ, சார் வந்துறேன் சார். அவனுக்கு போய் பயந்து. bloody nonsense. என்னடா உங்களை என்ன பண்ற பாரு, டெர்மினேஷன் தான். idiots. Hey, what are you doing? Go ahead. ஏமா, நீ என்ன அங்க இருக்கிற? உன் வேலை எங்க? கரெக்டா பாரு. ஹே, இப்படி இல்ல, இப்படி யூஸ்லெஸ். இப்போ என்னடா பண்றது? என்ன பண்றதுனா, உனக்கு வேலை போச்சு, எனக்கு வேலை போச்சு. வா போய் வேற வேலை தேடலாம். டேய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்ன பேசி என்னடா பண்ண சொல்ற? இப்போ நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆக வேண்டியது நான்டா. அந்த ராம என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா? ஒன்று நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை நான் தான் கல்யாணம் பண்ணி சேலஞ்ச் பண்ணுறான்டா. டேய், அவன் அப்படி தான் சொல்லுவான், எங்களுக்கு ஏற்கனவே தெரியும்டா. எதுக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு தான் ஒன்று அனுப்பிச்சி விட்டோம். ஆனால் அவனை பற்றி தெரிஞ்சும் நானும் அவனை பார்க்க போயிருக்கேன் பாடுறா. ஆனால் ஒன்றுடா, அவன் அவளை கல்யாணமே பண்ணக்கூடாது, ஏதாவது பண்ணியே ஆகணும். டேய், நீ அவளை லவ்வே பண்ணல, அவள் எவனை கட்டிக்கிட்டு எக்கேடு கட்டு போனா உனக்கு என்னடா? ஆமாண்டா, அவள் கூட இருக்கும்போது நான் ஒரு செகண்ட் கூட அவளை லவ் பண்ணவே இல்லைடா. பட் என்னைக்கு அவள் மனசை காயப்படுத்தி அவளை விட்டு பிரிஞ்சனோ, அன்னையிலேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் நான் அவளை மட்டும் தான்டா லவ் பண்ணுறேன். இனி எனக்கு யார் கூடயாவது கல்யாணம் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். ஆனால் என்னால் அவளை கடைசி வரைக்கும் மறக்கவே முடியாதுடா. மச்சான், நீ என்னவோ சீரியஸாக தான் பேசுகிற, ஆனால் எனக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் ஒரு ஐடியா இருக்குடா. உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் பப்பு, அவனை ஃபோன் போட்டு வர சொல்லு. அவனா? அவன் எதுக்குடா? அவனே தனியாக ஒரு 7:30 கூட்டிடுவானே. டேய், நீனு நான் பாலா 3 மூளை தான். இப்போ அவனு சேர்ந்தானா 4 மூளை. மச்சான், 4 மூளை சேர்ந்தா கண்டிப்பாக ஏதாவது ஐடியா கிடைக்கும், நம்பு. அப்படிங்க ஃபோன் போட்டுருவா. அண்ணா, ஒரு டீ ஒரு கிங்ஸு நீ பண்ணு மச்சான். சொல்றா. எங்கடா இருக்க? ஆன் தி வே டு சென்னை மச்சி. சென்னையா? எதுக்கு? நம்ம ராமோட கல்யாணம்ல. ஹலோ. டேய், ஃப்ரீயா விடுறா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. என்னதான் பண்றது? கார்த்தி, என்னதாப்பா பிரச்சனை? 4-5 நாளா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? பர்சனலா பிரச்சனை. என்ன பர்சனல்? எல்லாருக்கும் பிரச்சனை தான். பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வந்து வேலையை பாருங்கப்பா. சரி சார். சார் ஒரு பப்பு. ஏய், குன்றுவேன். சரி சார். டேய், அவனோட அவர்கிட்ட அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற. டேய், என்னடா பிளானு? கட்டி ஒன்று போடுவோமா? சரி சார். டேய் பப்பு. மச்சான், கார்த்தி வா, மேல வா. டெட் பூல். நான் சொன்னேன்ல, இவனாடா அவன் ஃப்ரெண்டுடா. ஆமாண்டா, நம்ம ஃப்ரெண்டோட டிரைவர்ல நினைச்சேன். சொல்லு, என்னோட தில்லு பொய்க்காதே. மச்சான், போலாமா? எங்கடா? எங்கய்யா? லவ்ல ப்ராப்ளம்லாம் அப்படி மசன்னு உட்காந்துடக்கூடாது தம்பி. இதுக்கெல்லாம் ஆக்ஷன் பிளாக் தான் கரெக்டாக இருக்கும். போகிறோம், பொண்ணை தூக்குறோம். டேய், கொஞ்சம் மூடிக்கிட்டு நான் சொல்றதை கேட்குறியா? அதெல்லாம் போகிறவங்கள பேசிக்கலாம்டா. வாடா. வா 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 வா. எங்கடா வாடா. யாரோ நான் சும்மா நினைச்சிட்டியா? வாடா வாடா. காலேஜ் ரவுடி டம்மி காலேஜா இருக்கும் போடுது. டேய், உன்ன நம்பிலாம் ஏற முடியாது. நான் தான் மச்சான், நீ ஓட்ட. ஓகே, அவன்டே குரோ. அப்போ நான் தான் முன்னாடி உட்காருவேன். அட அல்ப. வெளியே உட்காரா. டேய்,
விட்றா போட்டோம். ஆமாச்சி ஒன்று கேட்க மறந்துட்டேன் பத்தியா. அம்மா பொண்ணு யாரு, எந்த ஊரு, எங்க கல்யாணம்? பொண்ணு பேரு ஸ்வேதா. ஆ கல்யாணம் ஹர்ஷா கார்டன்ல நடக்குது. போதுமா இல்லை பத்திரிக்கை ஏதாவது வேணுமா? மச்சி இது என்ன ஒரு வேடிக்கைனா, நம்ம ராம் கல்யாணம் பண்ணிக்க போற பத்தியா, அந்த பொண்ணு பேரு ஸ்வேதா தான். அவங்களுக்கு அங்கதான் கல்யாணம். அந்த நாயை கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிடுவா. பாஸ் நம்ம நிப்பாட்ட போகிறதே அந்த கல்யாணத்தை தான். போடுங்க பாஸ் பிரேக்கர். பாஸ் இப்போ எதுக்கு நிறுத்த சொன்னீங்க? சாரி பாஸ், நீ வண்டி ஓரங்கிட்டுங்க சொல்றேன். ஐஸ் பேக் இருக்கான்னு கேளு மச்சான். உன் விஷயத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது போலக்கே மச்சி. நான் என்னமோ நீ ஒரு பொண்ணை லவ் பண்ற, அந்த பொண்ணுக்கு வீட்டில் பிரச்சனை, ஏதாவது ஒரு ஆக்ஷன் பிளாக்கை போட்டு உன்னை அந்த பொண்ணோட சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா இங்க கதையே வேற மாதிரி இருக்கு. எப்படி யோசிச்சாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது மச்சி. முறைக்குதான் வேணா ஒன்று பண்ணலாம். நேரா போய் ராம பார்த்து பேசிடுவோம். ராமுக்கு தெரிய ஐடியாவா? எப்படி போடுறான் மச்சான் அவனை. ஏன்டா அடிச்ச? என்னடா இவ்வளோ நேரம் நான் கதையா சொல்லிடுவான். அவன்கிட்ட போய் பேசி அவன் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நீ ஒரு ஆணு உன்னை கூப்பிட்டு ஐடியா கேட்டது. சரி அதுக்கு வேணா ஒன்று பண்ணுவோம். நேரா போய் அந்த பொண்ணோட அப்பா பார்த்து பேசிடுவோம். போய் என்ன சொல்ற? நானும் உங்கள் பொண்ணை லவ் பண்ணோம், மேட்ரை முடிச்சுட்டு கழட்டி விட்டேன். ஏன்டா? இப்போ ஏதோ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம்ல. அவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், நானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னோன்னு வச்சுக்க, செருப்பு இல்லை செருப்பு அதை சாணியில் முக்கி வயலை பிய அடிப்பான். வாங்கிக்கிறியா? மச்சி அப்போ வேற வழியே இல்லைடா. நீ நேராக போய் அந்த பொண்ணை பார்த்து பேச மட்டும்தான் நல்ல ஐடியாவாக எனக்கு தோணுது. அதை விட பெட்டரான ஐடியா இந்த கல்யாணத்தில் பட்டா எனக்கு வேற ஒன்றும் தெரிலடா. ஏன்டா? நான் அப்பவே சொன்னேன் இவனை கூப்பிட வேணான்னு. நீ தான் 3 மூலை 4 மூலைன்னு கதை எழுத. இப்போ கேட்டியா அவன் சொன்னதை? நண்பா என்ன இருந்தாலும் பாஸ் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கு. நீ ஏன் போய் பேசினா தான் சரியாக வரும். டேய் என்னாலாம் போய் பேச முடியாதுடா. அவன் முகத்தை பார்க்கவே என்னால் முடியாது. அப்ப விட்டு ராமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஏய் ராம் நல்லா பார்த்துக்கோண்டா. நம்ம ராம் தானே, நீ சொன்னாலே கேட்க மாட்டாடா. ஆளாளு கூட்டு பாஸ் 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 அண்ணே முட்டை கொண்டா இருக்கா? பாசே வாங்க. பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். முட்டை போண்டா கேட்க போயிரு. சரி சரி வந்து உட்கார். முட்டை போகும்போது போடாத. பெரிய ஹீரோ டென்ஷன் ஆயிடுவாரு. எப்படா கல்யாணம்? யோ நாளை கழிச்சியா? ஆஹா மச்சி இதான் வீடாடா? இதான் மச்சான் எவ்வளோ பெரிய வீடுடா இருப்பா. பேசாம நீ இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. இவ்வளோ பெரிய வீட்டை உனக்கு எவன்டா கொடுப்பான்? ஆமாம் பாஸ், கேட்கணும்னு இருந்தேன். நீங்க எப்படி கார்லாம் வாங்குனீங்க? எல்லாம் மாமனா விட்டு சீதனம் பாஸ். பாஸ் சூப்பர் பாஸ். Thank you, boss. பொண்ணு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அதுவும் பணக்கார பொண்ணு கிடைக்கிறது எவனுக்கு கிடைக்கும்? மிஸ் பண்ணிட்டடா. நீ மூடிட்டு இரு. சரி சரி ஒன்னே வச்சு எப்படி ஒளியறது? எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்களே. எப்படி பிக்ஸா முன்னாடி உட்காந்து பாத்தியா? சீக்கிரம் ஏற முடியலையே. சீட் பெல்ட் போட்டுக்கடா.